அதை தாண்டி வந்து மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என்ன வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியலையே, அந்த 1000 ரூபாய் அப்படியே தான் வருது, இந்த 1000 ரூபாய் நிறுத்திட்டாங்க, இல்ல பஸ் மகளிருக்கு பிரியா மேயர் பிரியா வந்து எப்பவுமே சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்யறதுக்கு அவங்களால முடியுமே ஒழிய திட்டங்கள்லாம் போட்டாங்க, பேரெல்லாம் வச்சாங்க. இந்த நாய்க்கு பேர் வச்சு சோறு வச்சியான்னு சொல்லி கேட்பாங்கல்ல, திமுக ஆட்சியினுடைய லட்சணம் எப்பவுமே அப்படிதான் சிவாஜி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக டென்ட் கொட்டாய். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பு தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் சபரி செல்வன், வீதர் லீடர்ஸில் இருந்து. சபரி வணக்கம். சபரி, உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சுபாஜ். அதாவது கரூர் பக்கத்துல ஒரு 4 கோயில்ல என்ன பண்ணாங்க, கோயில் நிலங்கள்லாம் வந்து இனாமாக கொடுக்கப்பட்டது. கோயில்ல வந்து வேலை செய்யறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கோயில் இனாமாக, மைனர் இனாமாக கொடுக்கப்பட்டதுங்கிற வழக்குல அந்த மாதிரியான ஒரு பேச்சுல வந்து அண்ணாமலை அவர்கள் இது நம்ம உண்மைத்தன்மை ஆராயணும் அப்படின்னு ஒரு நீண்ட நெளிய விளக்கத்தை கொடுத்திருந்தாரு, நம்ம பார்த்தோம். இப்போ பழனிக்கே மொட்டை அடிக்கிற மாதிரி பழனி கோயிலுடைய நிலங்களை எடுத்து தார வாத்திருக்காங்க. ஏன் இதை எதிர்த்து ஒரு கண்டன அறிக்கை கூட அண்ணாமலை வெளியிடவில்லை? அது உண்மையா? சுபாஜி, இந்த ரயத்வாரி பட்டா, அதுக்கு பேர் நீங்க சொன்னீங்கல்ல, கரூர் சைட்ல சொல்றீங்களா, அதுக்கு பேர் வந்து ரயத்வாரி பட்டா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அண்ணாமலை வந்து இன்னைக்கு எல்லாருமே வந்து முதல்ல எடுத்த உடனே கரூர்ல வந்து திரு MR விஜயபாஸ்கர் இருக்காருல்ல, அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர்ல பேசும் பொழுது மேடையிலேயே இதற்குண்டான கோரிக்கை வச்சார். இந்த மாதிரி நிலமில்லாத வேலை விவசாயிகளாக இருக்கவங்க அவங்களுக்கு முன்ன அந்த நிலத்தை வந்து ஒப்படைக்கணும். அதே மேடையில அவர் கோரிக்கை வச்சதுக்கு முதல் நாளே ஜீவோ பாஸ் ஆனதையும் நாங்க பார்த்தோம் சபரி. அததான் சுபாஜி, எதனால பட் ஆனா நீங்க வந்து எந்த நிலங்களை வந்து கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிதான் நீங்க பார்க்கணும். ஏற்கனவே அந்த ரயத்வாரி பட்டாக்கள் அந்த நிலத்தை விட்டுறலாம், அத பத்தி இப்ப எங்களுக்கு பிரச்சனை. நீங்க கேக்குறது பழனி விஷயத்துக்கு வருங்க. பழனி விஷயத்துக்கு ஏன் அண்ணாமலை அவர்கள் வாய் திறக்கல? பழனி விஷயத்துக்கு சுபாஜி, இதனுடைய உண்மைத்தன்மை முன்ன தெரியணும். ஏன்னா நீதிமன்றத்துல வந்து இதற்குண்டான வழக்குகள் கொடுத்து நேத்து வந்து நீதிமன்றத்துல இருந்து விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 ஏக்கர் மதிப்பிலான, அதாவது 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்களுக்கு வந்து விசாரணை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சொல்லுவாரு, பேசுவார். ஒரே ஒரு விஷயம் சபரி, அவர் நினைச்சாருன்னா உண்மைத்தன்மை என்னங்கறத அரை நொடியில கண்டுபிடிச்சிடலாம். ஆனாலும் சொல்லுங்க. ஆனாலும் ஏன் இவ்வளவு தாமதம்? எல்லாரையும் போல அமைதியாக இருந்து ஒரு பாலிடிக்ஸ் செய்யணும்னு நினைக்கிறாரா? அப்படி நிச்சயமாக அந்த விஷயம் கிடையாது சுபாஜி. இதுல என்னன்னா, அவர் ஏற்கனவே வந்து பொள்ளாச்சி மாநாட்டுல ஒரு விஷயங்களை சொல்லி இருக்கிறார். நம்ம வந்து தாவேக அரசுக்கு வந்து நேரங்களை கொடுக்குறோம், உண்மையிலேயே இதுல வந்து ரமேஷ் பேர்ல தான் தவறு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்வதற்கு உங்ககிட்ட வந்து ஏதாவது போதிய ஆதாரங்கள் இருக்கா? ரமேஷ் தான் இதுல வந்து தவறு செய்திருக்கிறார், தாவேக அரசு தான் தவறு செய்திருக்கு அப்படின்னு சொல்லுவதற்கு போதிய ஆதாரங்கள் இருக்கா? நீதிமன்றமே இன்னைக்கு சொல்லிருக்கு சபரி. அததாங்க 2 பேர்த்தையும் விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லுது. இதுல மிகப்பெரிய அளவுக்குள்ள ஒரு தப்பு நடந்திருக்குன்னு நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நிலத்தை வாங்கியவருடைய புகைப்படத்தை நானும் பார்த்தேன். பாத்தீங்கன்னா அவர் வந்து சாட்சி கையெழுத்து போடுற மாதிரி தான் இருக்காரு. அவர் எதை வைத்து அந்த நிலத்தை 100 கோடி ரூபாய்க்கு வாங்கினார் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. மிகப்பெரிய அளவுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆனா காவல்துறை விசாரணையை வந்து நேர்மையாக செய்வதாக கூட அண்ணாமலை நினைத்திருக்கலாம். ஏன்னா இந்த விஷயங்களை வந்து திமுக ஆட்சியில ஒருவேளை நடந்திருந்ததுன்னா வெளியே வரவே வராது. அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா வெளியே வந்தே இருக்காது. ஒருவேளை தமிழக வெற்றி கழக ஆட்சியில் இது நடக்கும் பொழுது இந்த விஷயங்கள் வெளியே வருது அப்படின்னா நிச்சயமாக ஏதோ ஒரு முறையில வந்து விசாரணை நடக்குதுன்னு ஒரு அர்த்தம். அந்த விசாரணை நடக்கும்போது கோர்ட்ல இருந்தும் சொல்லிட்டாங்க, விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன எங்களுக்கு ஒரு ஆதங்கம்னா, அது திமுக ஆட்சியா இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் தாவேக ஆட்சியாக இருந்தாலும் மாற்றத்திற்கான ஒருவராக அண்ணாமலையை பார்க்கும்போது அண்ணாமலை குரல் இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டாமா? நிச்சயமாக சுபாஜி, இதுல என்ன விஷயம்னா, உங்களுக்கு தவறு எங்க நடந்து அது தட்டி கேட்கப்படாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல நிச்சயமாக அண்ணாமலையின் குரல் ஒலிக்கும். இதுல உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கு? நிச்சயமாக ஒலிக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்க்குள்ள தேவையில்லாம நுழையணுமா அப்படின்னு சொல்லி கூட அண்ணாமலை நினைத்திருக்கலாம். நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்கள் எதுவுமே கிடையாது சுபாஜி. இப்ப ஒரு இடத்துல ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை பற்றி போலீஸ்காரங்க வந்து விசாரணை நடத்தல, எதுவுமே பண்ணல. நம்ம இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாம் சொல்றோம்ல, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடுனா என்ன?
கொலை நடக்கவே நடக்காதா? எந்த ஆட்சி வந்தாலும் கொலை நடக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கத்தான் போகுது. ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 5.5 கோடி பேத்துக்கும் 5.5 கோடி காவல்துறையை நம்மளால போட முடியாது. சோ நிச்சயமாக நடக்கும். ஆனா இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடை தடுக்க தவறிய திமுக அரசும் ஓகே ஏதோ ஒரு இடத்துல வந்து போலீஸ்காரர்கள் சுத்திட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பயம் இருக்கு, இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கும் பொழுது வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, இந்த இடத்துல ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்கல. சோ ப்ராசஸ் நடக்கிற இடத்த நம்ம கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிறதும் ஒரு பேசிக்கான ஒரு நாகரிகம், அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல வந்து 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் வந்து முறையற்ற முறையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த விஷயம் ஆல்ரெடி வெளியே வந்திருக்கு. வெளியே வந்த விஷயங்களுக்கு அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன வேலை? நிச்சயமாக வெளிவராத புதிய விஷயங்களை அண்ணாமலை அண்ணன் எடுத்து வருவார். ஆனா இந்த விஷயங்கள்ல ஒருவேளை நிச்சயமாக தவறு செய்தால் அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுடைய குரல் நிச்சயமாக ஒலிக்கும். அதை நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது சுபாஜி. அட் பிரசன்ட்ல வந்து நீதிமன்றமே தலையிட்டு விசாரணை நடத்துங்கன்னு சொல்லுது. விசாரணை நடத்துவாங்க. ஒருவேளை தவறாக ஏதாவது ஒரு விசாரணை நடக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நீங்க கேட்டீங்களா அண்ணாமலை அவர்கள் வந்து தட்டி கேட்பாருன்னு, அந்த விஷயம் அன்னைக்கு நிச்சயமாக நடக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன். சபரி, தொடர்ந்து நம்ம பாக்குறோம் தாவேகா அரசு நிறைய முயற்சிகளை முன்னெடுத்து வருது. சென்சஸ் அது ரொம்ப அழகா இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா எல்லாரும் தள்ளி போட்ட விஷயத்த ரொம்ப ஈஸியா நான் செஞ்சுட்டேன் நீங்க செஞ்சிட்டீங்களான்னு கேக்குறாரு. எப்படி பாக்குறீங்க? உண்மையாவே நீங்க மாற்றுவோம் மாறுவோம்னு சொல்ற நேரத்துல அவங்க ஆல்ரெடி மாறி காட்டிட்டு இருக்காங்களோ தமிழக மக்கள் கிட்ட? உங்களுக்கான ரோடு தூரமா இருக்கோ? அப்படி இல்ல சுபாஜி. இது நீங்க எப்படி பாக்கணும்னா விஜய் வந்து ரொம்ப ஈஸியா இருக்க டார்கெட்ஸா ஈஸியா எடுத்துக்கிறார். பிரச்சனை இல்ல. எப்படின்னா இது எல்லாமே ஆன்லைன்ல பதிவு பண்றதோ இல்ல வந்து மக்கள் வந்து எந்த விஷயம் நான் ஒண்ணு சொல்லட்டுமா சுபாஜி, டிஎம்கே பீரியட் ஆகட்டும் ஏடிஎம்கே பீரியட் ஆகட்டும் மக்களை தொந்தரவு செய்யாம நீங்க என்ன செய்தீங்கனாலும் மக்கள் ஏத்துக்குவாங்க. அவங்களுக்கு நீங்க தொந்தரவே பண்ண தேவை. நீங்க தொந்தரவு பண்ணாம நீங்க எந்த விஷயம் வேணாலும் செய்யுங்க. சென்சஸ் எடுங்க, ஜாதி வரி கணக்கெடுப்பு எடுங்க. இந்த இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் வந்து இந்த ஜாதி வரி கணக்கெடுப்பு வச்சுட்டு அரசியல் செய்து கொண்டு இருந்தாங்கல்ல, இந்த சென்சஸ் வச்சு அரசியல் செய்து கொண்டு இருந்தாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து ஒன்னும் பெருசா நினைக்கவே போறது. அவங்க போற வாக்குல 10 கேள்வி தானே 30 கேள்வி கேட்கறாங்க. 30 கேள்விக்கும் பதில் சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சு பேச அவங்க பேசுறதுக்கு ஆள் இல்லாம நிறைய பேர் வீட்டுல இருக்காங்க. நீங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு நீங்க எல்லாம் போய் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அவங்கள ஜாலியா உட்காந்து பேசி என் குடும்பம் அப்படிப்பா என் ஒரு குடும்பத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும். நல்லா ஜாலியா ஈஸியா போய் எடுத்துட்டு வந்த மக்கள் இதெல்லாம் விரும்புவாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. இதை வைத்து அரசியல் செய்வதை தான் அரசியல்வாதிகள் இத்தனை நாளா செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ விஜய் வந்து ஈஸியான டார்கெட்ஸ் எல்லாம் ஈஸியா செஞ்சிடறாரு. ஜாதி வரி கணக்கெடுப்பு, ஒரு இடத்துல போய் ஆய்வு செய்யறது. இப்ப இந்த ஆய்வு செய்யற நிலைமை எல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல நேற்று ஒருத்தர் போய் ஒரு பாத்ரூம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து கேக்குறாரு, ஏப்பா நீங்க டிவிக்கே தானே பண்ணோம்னா, ஐயோ நான் மாவட்ட கலெக்டராங்கிறாரு. கலெக்டருக்கும் டிவிக்கோட நிர்வாகிக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அந்த நிர்வாகிகள் எல்லாம் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும். நீங்கள் சீர் செய்ய வேண்டிய இடம் நிறைய இடம் இருக்கு. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை ரெவல்யூஷன் பண்ணணும், அக்ரிகல்ச்சரை ரெவல்யூஷன் கொண்டு வரணும், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு காவல்துறையை வந்து நீங்க ரெவல்யூஷன்ல கொண்டு வரணும், நிதி மேலாண்மை கொண்டு வரதுக்கு நீங்க ரெவல்யூஷன் கொண்டு வரணும், வருஷமானா வாங்கக்கூடிய கடன்களை வந்து குறைப்பதற்கு என்ன வழி. சோ அதற்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய கொண்டு வரணும். சோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய கொண்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு விஜய் அவர்கள் வந்து செய்யக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு அப்படின்னா மக்களை கவர்வதற்கு பாரு நான் டெய்லியும் வந்து ஏதோ ஒரு வேலை செய்யறேன் அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில போய் சேர வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது. இப்ப நான் சொன்னல இந்தந்த விஷயங்கள்லாம் இவ்வளவு ப்ராசஸ் சொன்னல, கல்வித்துறையை சீர் செய்வதற்கு என்ன செய்திருக்கிறார், கடன் சுமையை குறைப்பதற்கு என்ன செய்திருக்கிறார். இதுதான் வந்து ரியல் சேஞ்ச் ஃபார் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடு வந்து என்னைக்கு வந்து ட்ரக் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்லயே வந்துருது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுக்கு பேசிக்கே அதுதானே, ட்ரக்குங்கிறது தானே சட்டம் ஒழுங்கு சீர்கேடோட பேசிக்கே. ஏன்னா அங்க ஸ்டார்ட் ஆகும் போது தானே மொத்தமா நடக்கிறது. சோ நம்மளுடைய ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீங்க சொல்றீங்களா மாற்றுவோம்னு. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா they are looking for straight forward politics. இனிமேட்டு அப்படிதான் நடக்க போகுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாலிடிக்ஸ் மட்டும் தான் இனி எடுபடும். நான் பணம் கொடுத்து ஜெயிக்கிறேன், நான் பாரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன், ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன், தங்க முதுக்குத்தி கொடுக்குறேன், செயின் கொடுக்குறேன், கால் கொலுசு கொடுக்குறதெல்லாம் வேலையாகாது. மக்கள் வாங்கிப்பாங்க, வாங்காமலாம் இருக்க மாட்டாங்க. மக்கள் எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. எது கொடுக்குற எனக்கு சண்டை போட்டு வாங்குவாங்க. என்னையா பக்கத்து வீட்டுக்கு மட்டும் கால் செயின் கொடுத்துருக்கேன், எனக்கு மட்டும் ஏயா தரலன்னு சொல்லி சண்டெல்லாம் போடுவாங்க. ஆனா ஓட்டு அவர்கள் யாருக்கு போடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. அது ஏன்னா அப்படி நடந்துருச்சுன்னா இந்த 2026 தேர்தல்ல நிச்சயமாக விஜய் வந்து எட்டி கூட பார்த்துக்க முடியாது. ஏன்னா அவங்க பணம் தரல அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு நன்றா தெரியும். சேலத்துல ஒரு 2 பகுதியில கொடுத்தாங்களே ஒழிய வேற எங்கேயுமே தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே விஜய் கட்சி வந்து பணம் தரல. சோ மிகப்பெரிய ஒரு ஜனநாயக ஒரு வெற்றி தான் இந்த முறை நடந்திருக்கு. சோ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாரு. நல்லதுதான், சென்சஸ் அப்படிங்கிறதும் நல்லதுதான். நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு வந்து நிச்சயமாக யூஸ் ஆகும், இல்லன்னா சொல்ல கிடையாது. ஆனா இந்த விஷயத்தோடு சேர்த்து இப்ப நான் சொன்ன இந்த ஒரு 6-7 விஷயங்களையும் சேர்த்து விஜய் செய்தார் அப்படின்னா நிச்சயமாக நல்லா இருக்கும். நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு என்ன வழிகள் இருக்கு? எந்த தேர்தல் வாக்குறுதி இது வரைக்கும் நிறைவேற்றப்பட்டிருக்கு? விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி சொன்னீங்க, விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படல. நீங்க சொன்ன வாக்குறுதி வேற, நீங்க கொடுத்த விஷயம் வேற.
அதே தாண்டி வந்து கல்வியில ஒரு ரெவல்யூஷனாக இருக்கட்டும், இல்ல மாசம் வந்து 2500 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லி சொன்னீங்க. அது கூட அனைத்து மகளிருக்கும் தெரியுங்களா எப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. என்ன நிச்சயமாக தரமாட்டாங்க. அனைத்து மகளிரும் தருவதற்கெல்லாம் அங்க ஃபண்ட் இல்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் கான்சென்ட்ரேட் பண்ணணும். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆட்சியை தொந்தரவு செய்யக்கூடாது. அவர்கள் செய்யட்டும். உடனடியாக வந்து அவர்கள் வந்து 28 மாசம் கழிச்சுதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. சோ இவங்க அட்லீஸ்ட் குறைஞ்சப்பதான் வந்து 50 நாள் ஆகுது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். லெட் தம் டேக் சம் டைம். அதுக்குள்ள அவர்களால செய்ய முடியல அப்படின்னா மக்கள் நிச்சயமாக வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. மக்கள் ஃபீல் பண்ணணும். நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பாலிடிக்ஸ்னு, மக்கள் ஃபீல் பண்ணணும். ஓகே, சம்திங் ஏதோ மாறி இருக்கு. ஒரு வருஷம் என்னைக்குமே மக்கள் ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, வருஷம் திமுக ஆட்சி மிகப்பெரிய அளவுல இருக்கிற மாதிரி தெரியும். எந்த கட்சியுமே ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அந்த வருஷம் அவர்கள் தான் ராஜா மாதிரி தெரிவாங்க. அவர்கள் செய்வதுதான் சரின்னு இருக்கும். மக்கள் வந்து அப்பா அருமையான ஆட்சி நடக்குதுப்பா அப்படின்னு. இதேதான் திமுகவினுடைய 2021 நடந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. 2021 இருந்து 22 வரைக்கும் திமுக எப்படி இருந்ததுன்னு. அப்புறம் 2026 தோல்வி அடைஞ்சாங்க. சோ 2026 to 27 வரைக்கும் இப்படிதான் இருக்கும். 27 பாதி வரைக்குமே இப்படிதான் இருக்கும். அதை தாண்டி வந்து மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, என்ன வந்து ஒரு வருஷம் ஆச்சு ஒன்னும் செஞ்ச மாதிரி தெரியலையே, அந்த 1000 ரூபாய் அப்படியே தான் வருது, இந்த 1000 ரூபாய் நிறுத்திட்டாங்க, இல்ல பஸ் மகளிருக்கு பஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இங்க இருந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் போறதுக்கு வந்து பஸ் விடுறேன்னு சொல்லி சொன்னாரு, அது வரல. வீட்டுக்கு ஒரு பைக் தரனாரு, அதுவும் வரல. எல்லாத்துக்குமே விவசாய கடன் தள்ளுபடினாரு, கடைசி 75,000 வரைக்கும் தான் தள்ளு. ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடியோட டியூ டேட் பக்கமா வரும்போதுதான் விவசாயிகள் அதற்கு உண்டான பலனை அனுபவிப்பாங்க. பக்கத்துல போய் ஒருத்தனுக்கு 75,000 தள்ளுபடி ஆகும், ஒருத்தருக்கு 35,000 தள்ளுபடி ஆகும். அப்படிங்கும்போது உனக்கு மட்டும் எப்படி 75,000 தள்ளுபடி ஆச்சுன்னா, 2 பேரும் குறு சிறு விவசாயி தான். குறு சிறு விவசாயினா 2 பேருமே ஏழை தான். அந்த ஏழைகள்ல ஒருத்தனுக்கு பணம் தள்ளுபடி ஆயிருக்கு, ஒருத்தனுக்கு தள்ளுபடி ஆகல அப்படின்னா, ஒருத்தன் வந்து மகசூல் அதிகமா கொண்டு வரதுக்கோசரம் ஒருத்தன் அதிகமா பணம் வாங்கியிருப்பான். ஒருத்தன் இந்த வருஷம் விவசாயம் பண்ணல, பரவாயில்ல, ஓரளவு நம்ம பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவன் கம்மியா வாங்கியிருப்பான். விவசாயம் கம்மியா பண்ணனா போதும்னு நினைக்கிறவனுக்கு கடன் தள்ளுபடி ஆயிடுச்சு. விவசாயம் அதிகமா பண்ணி நெல்லை வந்து நம்ம தட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறவனுக்கு கடன் தள்ளுபடி ஆகல. இவ்வளவுதான் விஷயம். சோ இந்த விஷயங்களை விஜய் செய்யாத போதும் நிச்சயமாக அதற்கு உண்டான எஃபெக்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு மேல வந்து அவருக்கு ஒரு சின்ன ரெஃப்ளெக்ஷன் தெரியும். சோ அந்த சமயத்துல வந்து மக்கள் நிச்சயமாக, நீங்க சொன்னீங்கல்ல மாறுவோம் மாற்றுவோம்னு, அதை நாங்க சொன்னது போக மக்களும் சொல்லுவார்கள், மாறுவோம் மாற்றுவோம். சென்னைக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. வரலாற்றுல முதல் முறையாக கஜானால 1 பைசா கூட இல்ல, காலியா சிஎம்டிஏ இருக்கு. இன்னும் சொல்ல போனா மாநில அரசு கிட்ட 200 கோடி ரூபாய் நிதி உதவி கேட்டிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சுபாஜி, அங்க வந்து சென்னையில வந்து பெரிய சிக்கல் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது வந்து ரிப்பன் பில்டிங் விசஸ் செக்ரட்டரியட்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அதை நீங்க பார்க்கணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மேயர் பிரியா வந்து எப்பவுமே சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்வதற்கு அவங்களால முடியுமே ஒழிய விஜய் சொல்வதை வந்து அவர்கள் செய்வதை தெரியவில்லை. ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அவங்க வந்து சிஎம் போய் பார்த்தாங்களான்னு கூட தெரியல. மேயர் அவர்கள் வந்து சிஎம் போய் இந்த நிமிஷம் வரைக்கும் மரியாதை நிமித்தமாக கூட சந்தித்த மாதிரி நைட் வரைக்கும் எந்த போட்டோஸோ இல்ல எந்த ஒரு ஆர்டிகளோ நான் படிக்கல. சோ ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். என்னைக்குமே வந்து ஒரு உள்ளாட்சி தேர்தலில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளோட அதிகாரம்ங்கிறது ரொம்ப அதிகம். அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்கிட்ட திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க உள்ளாட்சி பிரதிநிதியாகிறது ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய பிரசிடென்டாகவோ, ஒரு பஞ்சாயத்துல பிரசிடென்ட் ஆகவோ, அங்க இருக்கக்கூடிய வார்டு மெம்பராகவோ, இல்ல ஒரு தாலுகாவில இல்ல ஒரு பேரூராட்சியில வந்து சேர்மனாகவோ ஆகிறது வந்து உண்மையிலேயே தேவையான ஒரு விஷயம். ஆனா இந்த மேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிட்டி உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீங்க என்னதான் எம்எல்ஏவாக இருந்தாலும் மினிஸ்டராக இருந்தாலும் சிட்டி உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏன்னா மினிஸ்டர் வந்து மேயரையோட ஒரு தகுதிக்கு மேல், ஆனா எம்எல்ஏங்கிறது வந்து மேயரோட ஒரு பர்சன்டேஜுக்கு கீழே. இவங்க என்னதான் சட்டப்பேரவைக்குள்ள போகலாம், கத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இங்க வந்து புரோட்டோகால் படி பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரியா மேயர் சொன்னாங்கல்ல, ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்டர் இருந்தா மினிஸ்டருக்கு மரியாதை, மினிஸ்டர் இல்லையா அடுத்து மேயருக்கு தான் மரியாதை, மேயர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எம்எல்ஏக்கு மரியாதை. அது சாதாரண குத்துவிளக்கு ஏற்ற விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கும். அங்க ஆரம்பிச்ச பஞ்சாயத்து தான் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல 1 ரூபா கூட பணம் இல்லைன்னு. பணம் இல்ல அப்படின்னா பணம் எங்க போச்சு இவ்வளவு நாள் நீங்க ஆட்சிக்கு வரும்போது சொல்லுங்க. மானாவாரியாக ஒரு விஷயத்துக்கும் கூவமாற்றை சுத்தம் செய்யறதுக்கு 3 பட்ஜெட்ல பணம் போட்டாங்க. அப்புறம் அந்த பேக்கேஜ் 4,900 கோடி 50%, 60% வடிகால் வாரியம், அதுக்கு பேக்கேஜ் போட்டாங்க. சோ அப்படி எவ்வளவு திட்டங்கள் போட்ட கஜானாவை இப்படி காலியா இருக்கே சபரி. திட்டங்கள்னால ஒரு வருமானம் கூட கிடையாது. சுபாஜி இந்த திட்டங்கள்லாம் போட்டாங்க, பேரெல்லாம் வச்சாங்க. இந்த நாய்க்கு பேர் வச்சு சோறு வச்சுன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, திமுக ஆட்சியினுடைய லட்சணம் எப்பவுமே அப்படிதான் சுபாஜி. இவர்கள் வந்து நான் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தேன். என்னன்னா 3 தடவையா கூவம் நதியை வந்து சுத்தம் செய்கிறோம்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து 3 பட்ஜெட் போட்டாங்க. நீங்க சொன்னீங்கல்ல 3 பட்ஜெட் போட்டாங்கன்னா 3 பட்ஜெட் போட்டாங்க. இந்த 3 பட்ஜெட்டை தாண்டி நமக்கு தெரியாது என்ன தெரியுமா, கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்திலேயே போட்டிருக்காரு கூவமாற்றை நாங்கள் சுத்தம் செய்கிறோம்னு சொல்லி. அப்பவே 3 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு அந்த 3 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு கூவமாத்திர முதல்ல இருக்குன்னு சொல்லி பட்ஜெட்டையே கேன்சல் பண்ணுவாங்க. பட்ஜெட்டை கேன்சல் பண்ணல, பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க.
சோ இந்த 3 முறை நீங்க கூவமாற்றை சுத்தம் செய்யக்கூடிய பட்ஜெட்டினுடைய நிலைமையே இதுதான். மழை வேகமா வந்துச்சுன்னா கூவமாறு தானா சுத்தமாயிரும். உங்களுக்கு அது நல்லா தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இருக்கக்கூடிய மொத்த சாக்கடையும் தூக்கி இருக்கக்கூடிய எல்லாத்து வீட்லயும் தூக்கி வாரி அடிச்சுட்டு கூவம்னாரு தானா சுத்தமாயி நல்லா நீட்டா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ஓட ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்லா தெரியும் 2015 வெள்ளத்தின் சமயத்துல கூவமாற்றில எப்படி தண்ணி போச்சுன்னு தெரியுமா? சைதாப்பேட்டையோட பிரிட்ஜை உரசிக்கிட்டு தண்ணி போச்சு. அந்த அளவுக்கு வந்து கூவமாறு வந்து தானாவே சுற்றமாயிரு. நீங்க ஒன்னும் பெருசா கை வச்சு பட்ஜெட்ல வந்து நிதி போடணும் அப்படின்னு அவங்க அந்த நம்பிக்கையில தான் போடுவாங்க. கரெக்டா பட்ஜெட் போட்டதுக்கு அப்புறம் பெரிய வெள்ளம் வரும், கூவமாறு தானா சுத்தமாயிரும், பணத்தை நம்ம சுத்தம் பண்ணி பாக்கெட்ல வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சோ இந்த மாதிரி வந்து பேக்கேஜஸ் வந்து இந்த ட்ரைனேஜ் பேக்கேஜஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இங்க இருந்து அது பண்றோம் அங்க இருந்து இது பண்றோம். கிண்டியில பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் கோர்ஸ் ஒண்ணு இருந்தது, ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ் ஒண்ணு இருந்தது, குதிரை. ஆமா, இன்னைக்கு அதனுடைய நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ரேஸ் கோர்ஸ் டோட்டலா எடுத்து அந்த இடத்த வந்து நான் கொலை வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் மொத்தத்தையும் வந்து நாங்க கொலை வெட்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிற பேர்ல தான் திமுக அரசு பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதன் மூலியமாக தண்ணி வந்து இன்னைக்கு வந்து நிக்காது. சரி, தண்ணி இதுக்கு மேல நிக்காத. நாங்க என்ன கேட்கிறோம், இவ்வளவு பேக்கேஜஸ் போட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. திமுகவினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில வந்து பெருசா ஒன்றும் பெரிய வெள்ளம் வரல, பெரிய மழை வரல, தப்பிச்சுக்கிட்டோம். நம்ம நினைச்ச அளவுக்கு, அதாவது 2015 வந்த ஒரே நாள்ல 140 180 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச மாதிரி திமுக ஆட்சியில வரவே கிடையாது. சோ அதனால தப்பிச்சுக்கிட்டோம். ஒருவேளை விஜய் ஆட்சியில இந்த மாதிரி வந்துருச்சு, ஒரு 180 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் மழை. ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது எல்னினோ எஃபெக்ட். எல்னினோ எஃபெக்ட்னா என்னன்னு கூட இங்க இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகளுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு இடத்துல மழையை கொட்டிட்டு போயிடும், இதுதான் எல்னினோட எஃபெக்ட். திடீர்னு ஒரு இடத்துல மழையே வராது, அந்த இடம் காஞ்ச பூமியாக மாறிவிடும். இது நடந்துகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக இது நடந்துகிட்டு, இந்த வருடம் முழுவதும் இது தொடரத்தான் போகிறது. ஏற்கனவே நம்ம மழையினுடைய ஒரு பற்றாக்குறையில இருக்கிறோம். சோ இந்த வருஷம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அப்படின்னா, திடீர்னு ஒரு இடத்துல மழை அதிகமா பெஞ்சுது அப்படின்னா அந்த இடம் சென்னையாக இருக்கும் பட்சத்தில் மக்களினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசம். டிசம்பர் மாசம் ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம வந்துட்டோம் இப்ப ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 4 மாசம் தான் இருக்கு. சோ டிசம்பர் மாசம் எப்பவுமே வந்து டிசம்பர் இஸ் டிசாஸ்டர் ஃபார் சென்னை பீப்புள்ஸ். எப்பவுமே இப்பவே மக்கள்லாம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல தங்குவதற்கு ரொம்ப பயப்படுறாங்க. மக்கள் வந்து இந்த வருஷம் நிக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த இடத்துலயுமே சரி, அதிகமாக மழை பெய்யும் பட்சத்துல வந்து அங்க ட்ரைனேஜ் பேக்கேஜஸ் இதெல்லாம் போயிடும். சோ திமுக அரசை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பேக்கேஜஸ் போட்டு அவர்கள் வந்து லாக்கேஜ் பண்ணி அந்த பணத்தை எடுத்துட்டு போறது மட்டும்தான் திமுகவினுடைய முதன்மையான ஒரு வேலை. சோ அந்த வேலையை வந்து சிஎம்டிஏ ஆகட்டும், ரிப்பன் பில்டிங் ஆகட்டும் சிறப்பா செஞ்சிருக்காங்க. சோ அதனுடைய ஒரு பலனை தான் இப்ப அனுபவிக்கிறாங்க. இப்ப பணமே கொடுக்கல, நாங்களே எங்களுடைய வேலையை செய்து கொள்கிறோம், உள்ளாட்சி பிரதிநிதியாக இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்க வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சரை வச்சு நாங்க அதை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற எண்ணப்புல வந்து விஜய் இருக்காங்க. ஏன்னா இவர்கள் வந்து எந்த வேலையுமே செய்யாம மழை தண்ணி நின்றுச்சுன்னா பேர் கெட்டு போறது பிரியாவுக்கு கிடையாது, விஜய் அவர்களுடைய பேர் தான் கெட்டு போகும் டிசம்பர்ல. சோ அதனால அவர் நேரடியாக இந்த விஷயத்தை பார்க்கிறாரோ அப்படின்னு சொல்லி தான் தோணுது. சோ மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை நிச்சயமாக திமுகவை வந்து சென்னையினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேருமே துணை தெரியப்பட போகிறார்கள் அப்படிங்கறத மட்டும் எங்களுக்கு நன்றாக தெரியும் சுபாஜி. சோ இதை வந்து பெருசா எடுத்துக்க தேவையில்ல சுபாஜி. நன்றி. மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். சபரி லாக்அப் மரணம், சபரிவர்மன் அவருடைய லாக்அப் மரணம் கிட்டத்தட்ட போராட்டத்திற்கு பிறகு, இழப்பீடு கொடுத்த பிறகு அது வந்து கைவிடப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் மேல அவர் மேல பதியப்பட்ட வழக்கு உண்மையா, இல்லைன்னா அவர் வேண்டுமென்று திட்டமிட்டே ஒரு மாற்றுத்திறனாளி எடுத்துக்கொண்டு போகணுங்கிற அவசியம் என்ன வந்தது? சுபாஜி, அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மை பொய்த்தன்மை அதெல்லாம் 2வது விஷயம். அது வந்து உண்மையிலே கைது பண்ணாங்களா, இல்ல பொய்யான வழக்குல கைது பண்ணாங்களா, என்ன வழக்குல நீங்க கைது பண்ணாலும் சரி, கொலை வழக்கே இருந்தாலும் சரி, தண்டிக்கக்கூடிய உரிமை வந்து நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சில பெரிய தவறுகளுக்கு வந்து நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க தூக்கு தண்டனை கொடுப்பதையெல்லாம் நம்ம வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதற்கு வந்து உடன்பட்டவன் கிடையாது. அதுக்கு நேர் எதிரான கருத்துக்களை கொண்டவன். ஒருவேளை பெண்கள் பாதுகாப்புல ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பாலியல் வன்கொடுமை, மிகப்பெரிய அளவுல ஒரு மாஸ் கேங் ரேப் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற சமயத்தெல்லாம் நிச்சயமாக அந்த குற்றவாளிகளுக்கு வந்து மரண தண்டனை நீதிமன்றம் மூலியமாக வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கவுண்டர்ஸ் கூட நீங்க பண்ணலாம். ஆனா அது கவர்மெண்டோட எல்லாத்தோட சேர்ந்து நீங்க இந்த ஒரு விஷயங்களை கூட செய்யலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. விசாரணை கமிஷன் வரட்டும், இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நீங்க ஜெயில உட்கார வச்சு முட்டை சோறும் கரிசோறும் போட்டு ஒன்றும் பண்ண போறதில்ல. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளியை கூட்டிட்டு போய் ஒரு விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் என்ன விசாரணைனே தெரியாம, இப்ப சென்ற வருடம் வந்து இதே மாதிரி அஜித் குமார்னு ஒரு நபர் வந்து லாக்அப்லயே அடித்து கொல்லப்பட்டார், நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். அந்த சமயத்துல விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இதே தேதி கிட்டத்தட்ட 17ஆம் தேதி 17
7/2025 வந்து போராட்டம் நடத்துறாங்க. தாவேகா சார்பா அஜித்குமார் மரணத்துக்கு போராட்டம் நடத்துறாங்க. சரியா ஒரே வருஷத்துல திரும்பவும் அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுடைய ஆட்சியில் நடக்கிறது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு நீங்கள் வந்து காவல்துறைக்கு முன்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு கொடுக்கணும். இந்த மாதிரி அடிக்கிறதோ இது பண்றதோ, நீங்க அடித்தால் தான் உண்மை வரும். நிறைய இடங்கள்ல வந்து அதெல்லாம் நடக்கிறது தான். நாங்க இல்லைன்னு சொல்லல, கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்லயோ இல்ல இதுலயோ சொன்னா கூட நீங்க பண்ணலாம். ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக, ஒரு சில இது பண்றதுக்காக நீங்க ஓரளவு இது பண்ணலாம். ஆனா அது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலா போகும் பொழுது, ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கிறது. எப்படி ஒரு கான்ஸ்டபிள் பின்னாடி, ஒரு ஏட்டு பின்னாடி, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பின்னாடி, ஒரு எஸ்ஐ பின்னாடி, ஒரு டிஎஸ்பி பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கோ, அதே போல மரணம் அடைந்த ஒரு நபரின் பின்னாலும் ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர் தவறே செய்திருந்தாலும் அவரை கொலை செய்யும் அளவுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய தவறாக இருந்திருக்காது. இதை வந்து தடுக்க வேண்டியது வந்து அரசினுடைய கடமை. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸை வந்து நிச்சயமாக காவல்துறைக்கு வந்து அவர்கள் வந்து கொடுக்கணும். மேல்மட்ட அதிகாரிகளுக்கிட்ட வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவர்கள் பேசி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் செய்யணும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தடுக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதுல செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உண்மையிலே காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க தயவு செஞ்சு இது பண்ணக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட 2 வயது பெண் குழந்தை ஒருத்தர் வந்து ரேப் பண்ணியிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்கள பிடிச்சி கையை உடைச்சிருந்தாங்க, காலை உடைச்சிருந்தாங்க. திரும்ப அவர் என்ன ஆனாருன்னே தெரியல, கொண்டு போய் ஜெயில போட்டிருப்பாங்க. அவரு ஒரு 6 வருஷம் கழிச்சு போக்சோ கேஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியிருந்தாரு. என்ன கேட்டா அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஓட விட்டு சுடுங்க, தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக விஜய் அவர்கள் விழித்துக் கொள்ளணும். ஏன்னா நீங்க வந்து ஆட்சியில் இல்லாத போது என்ன பேசினீர்களோ அதை வந்து கடைபிடிக்க வேண்டிய கடமை வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு. சோ இனிவரும் காலங்கள்ல அது நடக்காதுன்னு தான் எங்களால அவர்கள் கிட்ட கேட்க முடியுமே ஒழிய, தவறு நடந்ததற்கு வந்து மிக நன்றாக விசாரணை நடத்த வேண்டும். என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்லணும். காவல்துறைக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு எஸ்ஓபி வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ரொம்ப நன்றி சபரி. இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மாறுவோம் மாற்றுவோம் அதுதாங்க எங்க தாரக மந்திரம். பொள்ளாச்சியில நீங்க பார்த்த கூட்டத்தை பார்த்தா நாங்க பயந்து போயிட்டோங்கிறீங்க. நீங்க வேறங்க. திருச்செந்தூர்ல இதை விட அதிகமா கூட்டம் கூடும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதை தாண்டி எங்களுக்கான வரிசையாக வாரம் முழுவதுக்குமான ஒவ்வொரு வேலையா முடுக்கி விடப்பட்டிருக்கு. அது வந்து சர்வேயாக இருக்கட்டும், இல்லைன்னா ரேலியாக இருக்கட்டும், இல்லைன்னா சைக்கிள் ரேலியாக இருக்கட்டும், இல்லைன்னா ஓட்டமாக இருக்கட்டும், தொடர்ந்து வாரங்கள் முழுவதும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியில இருக்கனால எல்லோருமே கிளம்பி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன கேப்பே வழிய, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த மாதத்திற்கான கூட்டம் இதை விட இன்னும் சிறப்பாக என்விரான்மெண்டை நோக்கி நாங்க பிளான் செஞ்சிருக்கோம். அது மிக விரைவில் நடக்கும். அப்போது பாப்பீங்க நீங்க என்ன கூட்டங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து இங்க வந்து எதற்குமே வாயை திறக்க கூடாதுன்னு இல்ல, எல்லாத்துக்கும் பேசணுங்கிறதும் இல்ல. ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் கரெக்டா இருக்கா, அது நேர்மையா நடக்குதா அப்படிங்கறதுனால கூட அமைதியா இருக்கலாம். ஆனா இதோட முடிவுக்குள்ள கண்டிப்பா அதற்கான வார்த்தைகளும் விளக்கங்களும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து இங்க பேக்கேஜ் போட்டு தங்களுடைய பேக்கேஜை நிரப்புவதே கடமையாக செய்துள்ளனர் திமுகவினர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல் நிறைய பேசுவோம் சபரி. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சபரி. நன்றி.